வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஈஸ்டர் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தவளக்குப்பத்தில் முன் விரோதம் காரணமாக முதியவர் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த எதிர்வீட்டு கொத்தனார் கைது. புதுச்சேரி கடற்கரையில் டூரிங் டாக்கீஸாக மாற்றி சூரியவம்சம் திரைப்படம் திரையிடப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். காரைக்கால் கடலில் செயற்கை பவளப்பாறைகள் இறக்கப்பட்டதை கண்ட மீனவர்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். ஈஸ்டர் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் 325 ஆண்டுகள் பழமையான ஜென்மராக்கினி தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புனித வெள்ளியை தொடர்ந்து கல்லறையில் இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் திருநாளாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஆந்திரேய ஆலயத்தின் பங்கு தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்த நிலையில் ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த குகையில் இருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்போது மலர்களை தூவி இயேசு பிறப்பு பாடல்களை பக்தர்கள் பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசலிகா, ஜென்மராக்கினி மாதா ஆலயம், கப்ஸ் கோவில், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா கோவில், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் நடைபெற்ற ஈஸ்டர் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தவளக்குப்பத்தில் முன் விரோதம் காரணமாக முதியவர் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த எதிர்வீட்டு கொத்தனார் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள என்ஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர். இவருக்கு திருமணமாகி செல்வி என்கின்ற மனைவியும் மணிபாலன் என்ற மகனும் உள்ளனர். அதிகமாக மது குடிக்கும் பழக்கம் கொண்ட சுந்தர் கோவில் பூஜைகளில் சாமியாடி குறி சொல்லி அதில் வரும் பணத்தின் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன் இவரது மனைவி செல்வி விவாகரத்து பெற்ற நிலையில் மகனும் திருமணமாகி கிருமாம்பாக்கத்தில் வாடகை வீட்டிற்கு குடியேறியதால் முதியவர் சுந்தர் மட்டும் தனிமையில் வசித்து வந்த நிலையில் இன்று அதிகாலையில் சுந்தர் அவரது வீட்டின் அருகே இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தவளக்குப்பம் போலீசார் சுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் முதியவர் சுந்தரத்திற்கும் அவரது எதிர் வீட்டில் வசிக்கும் கொத்தனார் வேலை செய்யும் தமிழரசன் என்பவருக்கும் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு வாய் தகராறு ஏற்பட்டதன் காரணமாக தமிழரசன் முதியவர் சுந்தரை கத்தியால் வெட்டியதாகவும் அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி இருவரும் சமாதானமானதால் போலீசார் இதுகுறித்து வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படவில்லை என கூறப்படுகின்றது. ஆனால் இருவருக்கும் பகை தொடர்ந்துள்ளது. அடிக்கடி இருவரும் தகராறில் ஈடுபட்டுக் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு மீண்டும் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதன் காரணமாக தமிழரசன் முதியவர் சுந்தரை தகாத வார்த்தையால் திட்டி அருகில் இருந்த கிரைண்டர் குழவி கல்லை தூக்கி தலையில் போட்டு கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து தவளக்குப்பம் போலீசார் கொத்தனார் தமிழரசனை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது உறவினர்கள் முதியவரின் உடலை கண்டதும் கதறி அழுதது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் டூரிங் டாக்கீஸாக மாற்றப்பட்டு சூரியவம்சம் திரைப்படம் திரையிடப்பட்டது. கடந்த காலங்களில் ஒரு பெரிய மணல் பரப்பில் மக்கள் அமர்ந்தும் படுத்து கொண்டும் சாப்பிட்டு கொண்டும் படம் பார்க்கும் இடமே டூரிங் டாக்கீஸ் என்று சொல்லும் அளவிற்கு சொகுசான திரையரங்கம், இயற்கையான காற்றோட்டமும், குழு குழு மணலும், பல நூறு குளிர்சாதன பெட்டிகளில் கிடைக்காத குளிர்ச்சியை மக்கள் அன்று அனுபவித்தனர். ஜாதி மத இன வேறுபாடின்றி மக்களை ஒன்றிணைத்ததில் டூரிங் டாக்கீஸ்களின் பங்கு மிக அதிகம். கூட்டு குடும்ப ஒற்றுமைக்கு, உறவுகளின் வலிமைக்கு அடித்தளமாக மாட்டு வண்டியிலும் பல கிலோமீட்டர் நடந்து சென்று சினிமா பார்ப்பதே சொல்லலாம். குறிப்பாக 1940ஆம் ஆண்டுகள் முதல் 1970ஆம் ஆண்டுகள் வரை தமிழகத்தில் புதுச்சேரி டூரிங் டாக்கீஸுகளின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தது. குறிப்பாக 1940ஆம் ஆண்டு முதல் 1970ஆம் ஆண்டு வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் டூரிங் டாக்கீஸுகளின் ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துள்ளது. கிராமங்களின் வளர்ச்சிக்கு ஏற்ப திரையரங்காக டூரிங் டாக்கீஸ் மாற்றப்பட்டாலும் சில ஊர்களில் டூரிங் டாக்கீஸ் என்று படம் பார்ப்பதை 1990 வரை மக்கள் விரும்பினார்கள்.
தரையில் அமர, சேரில் அமர, மர நாற்காலியில் அமர என தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இன்றைக்கு திரையரங்கம் நவீனமயமாகிவிட்டாலும் அன்றைய டூரிங் டாக்கீஸ் என்றழைக்கப்பட்ட திரையரங்கில் சினிமா பார்த்தவர்கள் அடைந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நவீன மால்களில் அதிநவீன தொழில்நுட்ப திரையரங்குகளில் சினிமா பார்த்தாலும் அதுபோன்ற இனிமையான காலம் வருமா என கேட்காமல் இருப்பதில்லை. இதனை மீட்டெடுக்கும் வகையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறையும் தனியார் துறை பங்களிப்புடன் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் மிக பிரம்மாண்டமான திரையில் படங்கள் திரையிடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் ஏற்கனவே விண்ணை தாண்டி வருவாய திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் விக்ரமன் இயக்கத்தில் 1997ஆம் ஆண்டு வெளியான சூரியவம்சம் திரைப்படம் 28 ஆண்டுகளுக்கு பிறகு கடற்கரை காந்தி திடலில் திரையிடப்பட்டது. இதனை கடற்கரைக்கு வருகை தந்த பொதுமக்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் தரையில் அமர்ந்து கண்டு களித்தனர். காரைக்காலில் கடலில் செயற்கை பவளப்பாறைகள் இறக்கப்பட்டதை கண்ட மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு நிதியில் கடல் பரப்பில் செயற்கை பாறைகளை இறக்கி மீன்கள் இனப்பெருக்கத்தை உருவாக்க திட்டம் உருவாக்கப்பட்டது. அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, கோட்டுச்சேரி, பட்டினச்சேரி உள்ளிட்ட 4 மீனவ கிராமங்களில் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த மீனவ கிராம கரையிலிருந்து அதனை நோக்கி ஆழ்கடலில் பவளப்பாறைகளை ராட்சச இயந்திரங்கள் மூலம் கடலில் வீசப்பட்டன. இதனை கடலில் மற்றொரு படகுகள் மூலம் இருந்த மீனவர்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். ஆழ்கடல் அடியில் சென்ற செயற்கை பவளப்பாறை கடலில் இருப்பதால் மீனவர்கள் எளிதில் மீன் பிடிக்க வசதி ஏற்பட்டுள்ளது. 3 மாதத்திற்கு பின் கடல் அடியில் இருக்கும் பவளப்பாறையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுடுகாடு பிரச்சினை சம்பந்தமாக மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராமம் உள்ளது. இந்த மீனவ கிராமத்தையொட்டி ஆதி திராவிடர்களுக்கு சுடுகாடு உள்ளது. கடல் அரிப்பின் காரணமாக படகுகளை நிறுத்துவதற்கு நடுக்குப்பம் மீனவர்களுக்கு போதிய இடம் இல்லை. இதனால் மீனவர்கள் சுடுகாட்டு பகுதியில் படகுகளை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஆதி திராவிடர் மக்கள் சுடுகாட்டில் உடலை புதைப்பதற்கு இந்த படகுகள் இடையூறாக இருப்பதாக அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆதி திராவிடர் பகுதியில் ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டுவிட்டால் நடுக்குப்பம் பகுதியில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சுடுகாட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இன்று நடுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து சார்பில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியை சேர்ந்த மொத்தம் 36 மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதில் கடலில் இருந்து 200 மீட்டர் வரை மீனவர்களுக்கு சொந்தம். மீனவர்களின் படகுகளை நிறுத்துவதற்கு சுடுகாட்டிற்கு மாற்று இடம் வழங்க வேண்டும். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தினரையும் கூட்டி பெரிய போராட்டம் நடத்தப்படும் என முடிவு செய்தனர். நடுக்குப்பம் மீனவர்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்தனர். சுடுகாடு பிரச்சினை காரணமாக நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கூடியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. 19 கிராமம் வந்துக்குது. பாண்டிச்சேரி புது மாநிலத்தில் இங்கேருந்து ஒரு 15 கிராமம் வந்துக்குது. அதுலேருந்து கடலூர்லேருந்து அவங்க கடலூர் மாவட்டம் மொத்தமும் வந்திருக்கு. மொத்த கிராமம் சேர்ந்து தான் இங்கே மீட்டிங் போட்டுருக்கோம். அதாவது விழுப்புரம் மாவட்டம், புதுச்சேரி மாவட்டம், அடுத்து கடலூர் மாவட்டம், 3 மாவட்டம் சேர்ந்து தான் இங்கே மீட்டிங் வந்திருக்கு. இது நல்லா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி என்ன தீர்வுன்னா கலெக்டரை பார்க்கறதோ இல்லை டைரக்டரை பார்க்கறதோ உள்ள இதுக்கு வந்து துறையை சேர்ந்த அதிகாரி பார்க்கறதோ இதுக்கு மேலே முடிவு பண்ணி தான் நாங்கள் அந்த விஷயம். குருமாம்பேட் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் நியமன ராஜ்யசபா எம்பி நிதியின் மூலம் குருமாம்பேட் அமைதி நகர் 1 முதல் 6 வரை உள்ள குறுக்கு தெருக்களுக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சுரேஷ் ராஜ், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், பாஜக கட்சி நிர்வாகிகள் பாலா, RC ரமேஷ், செந்தில், சிமெண்ட் கடை ஐயப்பன், மனோகர், ஜெயசங்கர், சங்கர்தாஸ், பிருத்திவிராஜ், மணிகண்டன், சரண்ராஜ், சிவசங்கரி,
சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பாஜகவினர், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனை கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. வழக்கறிஞர் அணி மாநில பொறுப்பாளர் மருதுபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,945 ரூபாய். தங்கம் 1 பவுன் 71,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,070 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஈஸ்டர் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தவளக்குப்பத்தில் முன் விரோதம் காரணமாக முதியவர் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த எதிர்வீட்டு கொத்தனார் கைது. புதுச்சேரி கடற்கரையில் டூரிங் டாக்கீஸாக மாற்றி சூரியவம்சம் திரைப்படம் திரையிடப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். காரைக்கால் கடலில் செயற்கை பவளப்பாறைகள் இறக்கப்பட்டதை கண்ட மீனவர்கள் மகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.